3, 2, 1. Welcome back to Kritika speaking. மனிதரோட வாழ்க்கையில் புதுமையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். புதுமை சந்திக்கலை அப்படின்னா மனிதனோட வாழ்க்கை ஒப்பில்லாத பண்ட மாதிரி ஆகிடும், குப்பைக்கு போயிடும். ஸோ குப்பையாக இருக்கிறதா வாழ்க்கையா? இல்லை, அழகாக இருக்கிறதா வாழ்க்கை. ரொம்ப நீட்டாக இருக்கிறது, க்ளீனாக இருக்கிறதா வாழ்க்கை. ஸோ அழகுங்கிறது நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையோட போக்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மென்மேலும் பார்த்தோம்னா மென்மைப்படுத்திக்கிட்டே போகும். ஸோ இதுக்கு எல்லாமே அடிப்படையாக ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அது என்னென்னா லேர்னிங். ஒரு விஷயத்த நம்ம மாற்றணும்னு நினச்சோம்னா முதல்ல நம்ம மாறி இருக்கணும். நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அதை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு தெளிவு இருக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வரும். அதுதான் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் ஒரு மனுஷனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டே போகும். வாழ்க்கையில் நம்ம கற்றுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற நினச்சாவே தப்பு. வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் எல்லா காலகட்டத்துலையும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருப்போம். கற்றல் அப்படிங்கிறது தான் ஒரு புதுமையான ஒரு அனுபவம். அந்த புதுமையான அனுபவம் தான் ஒரு புதுமையான விஷயங்களை நாம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். இது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு பொதுவான விஷயம். அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, புதுமையாக இருக்கணும், ஒரு புதுமையான விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, கற்றல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து மறந்து கைவிட்டுறாதீங்க. லேர்னிங் இஸ் த பவர் அண்ட் லேர்னிங் இஸ் த கிரேட் ப்ராசஸ் ஆஃப் ஹியூமன். எல்லாராலையுமே கற்றலை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி புரிஞ்சிக்க முடியாட்டியும் புரிஞ்சிக்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், புது புது விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப் என்ஹான்ஸ் ஆகும், மேஜிக்கல் ஆகும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ.